I don't know. The score was very low, I think. This time, every team is scoring about 200. And this time it was just 162, I think. So maybe that. The score was less. 40 runs less, I think. 30 more runs. We should have done it. But you say the Tala Dhoni 6. Yeah, absolutely. They're totally worth watching that and experiencing it in the stadium. There's no other stadium like Chepauk. What's the status? What's the point of the Dhoni batting style and batting experience? I'm not an expert, but it was great. Super. Thanks. எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இப்போ தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து மேட்ச்க்கு வந்திருக்கோம். ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்தோம். ஆனால் வந்து இப்படி டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம் கொஞ்சம். நிறைய சான்ஸ் மிஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சரி பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக எங்களுக்கு எல்லாமே ஃபன்னாக இருந்தது, ஜாலியாக இருந்தது, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஆனால் போக இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாமோ. ஆனால் ஸ்லோ ஆயிடுச்சு மேட்ச்சு. சேப்பாக் இந்த கிரவுண்டில் வந்து சரி நம்ம சென்னையில் வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் ரொம்பவே ஒரு மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனால் பஞ்சாப் தலை என்ட்ரி வந்து வேற லெவல்ல இருந்தது. ஸோ அவரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வந்த மாதிரி இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். வீட்டுல இருந்து போகும்போது எங்க அம்மாலாம் சொன்னாங்க அந்த மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு எப்படி பேச முடியும் அந்த மாதிரிலாம் சும்மா ஜோக்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி நல்லா ஃபன்னா இருந்தது. ஆனா பஞ்சாப் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே விளையாண்டாங்க. ஸோ அதுவும் வந்து பவுலிங் யூனிட் நம்மள்ட்ட ரொம்ப வீக்கா இருக்கு ஃபீல் பண்றீங்களா? பதிரனா இல்லாதது. ஆமா இன்னைக்கு வந்து இன்னும் நிறைய பேர் இன்னைக்கு இல்ல. ஸோ மிஸ் பண்ணதுல வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த மேட்ச் வந்து சும்மா நார்மலா ஒரு நேம் சேக்கு விளையாண்ட மாதிரி இருந்தது. சரி இந்த இது மாதிரி என்னது அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் டோனிக்காக தான் வந்தேன். டோனி ஒரு 6 அடிச்சாரு, அது ஹாப்பி, அவ்வளவுதான். அது வந்ததுக்கு அது மட்டும் தான் சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஓகே, நான் பத்திர நல்லா ஆடுறாங்க கேள்விப்பட்டேன். பட் இந்த வாட்டி ஆடாது கொஞ்சம். நான் பத்திர நான் இந்தியா நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா. ஓகே, மேட்ச் தான் லாஸ் பண்ணிட்டாங்களே, இப்போ என்ன பண்றது? ஓகே, நம்ம எந்த விஷயத்துல மிஸ் பண்ணோம்னு நினைக்கிறீங்க? எதுல நம்ம மேபி பேட்டிங் ஆர்டர் வந்து கொஞ்சம் மிஸ் எல்லாம் வந்து இது பண்ணனால மிஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் தோத்தது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம அது ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி 18th ஓவரே அவங்க வந்துட்டாங்க. ஸோ ஆனால் அது ரொம்ப ஹாப்பி. ஒரு 2 பால் ஆடாமல் கொஞ்சம் ஒரு 10 பால் கிட்ட இருந்தது. அதில் ரொம்ப ஹாப்பி தான். ஆமாம். ஓகே, மதிரனா இல்லாதது மிஸ் பண்ணுறீங்களா? என்ன மதிரனா இன்னைக்கு இல்லாததுனால தான் பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங் இல்லாமல் போச்சு, நம்ம லூஸ் பண்ணோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, தீபக் சஹருக்கும் காலில் இதனால அவங்களும் போயிட்டாங்க. எனிஹவ் லாஸ்ட் அவ்வளோதான். ஸோ அதனால சம்திங் ஃபீல் பண்ணுறோம். ஓகே, பட் ஆனால் வந்து பத்திரனா எடுக்கிறதுனால கொஞ்சம் விக்கெட் கம்மியாக இருந்ததுல, அது வந்து கொஞ்சம் டவுனாக போச்சு. டோனிக்காக போய் பார்த்தோம், அவ்வளோதான். டோனி வந்து ஆடினாரு, ஜாலியாக இருந்தது. 4000 ரூபாய்க்கு தலை வந்தது போதும். 4000 ரூபாய் செலவு பண்ணதுக்கு தலையை பார்த்தது நல்லா இருந்தது. ஓப்பனிங் தான் ப்ரோ மிஸ் பண்ணிட்டோம். ஓப்பனிங் ரச்சின் வந்துருக்கலாம், அலிபாயை உட்கார வச்சு. ஓப்பனிங்கே கிளிக் ஆகலை. தவளை ஜடேஜா வந்து ரன்னு ரொட்டேட் தான் பண்ணியிருந்தாங்க, கடைசி மட்டும் அடிக்கல. அதுதான் 15வது ஓவரில் தான் அந்த நோ பால்ல ஒரு 6 ருத்து வச்சாரு. வேஸ்டா 2 நோ பால் ப்ரோ. நோ பால் போட்டு 6 4 ஆச்சு. ஏதோ சொல்ல. ஆமா தலையை மட்டும் பார்க்கலன்னா வேஸ்ட் ஆகிட்டு இருக்கோம் காசு. அப்படியே பார்த்துட்டோம். ஸ்டார்டிங்லேருந்தே பேட்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அதனாலே இப்போ நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு இருக்கு. நல்லா இருந்துச்சு. அவர் ஒரு 6 ஒரு 4 வச்சதே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, கேப்டன்ஷிப்ல ரித்துராஜ் இன்னமும் மிஸ்டேக் பண்றாருன்னு ஃபீல் பண்றீங்களா? ஆமா, கொஞ்சம் ஃபீல்டிங் செட்டப் ஓகேவா தான் இருந்துச்சு, அவ்வளோ ஒன்றும் இது இல்லை. அப்புறம் கேட்சஸ் வேற டிராப் பண்ணிட்டாங்க, அதனாலே அது நிறைய. பவுலிங் யூனிட் நம்ம யூனிட் எப்படி இருந்துச்சு? பவுலிங் இல்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் இருக்கணும்னு எங்களுக்கு தோணுது. ரிச்சர்ட் கிளாட்சன் நியூ பவுலர் இன்னைக்கு வந்திருக்காரு. பத்திரனா இல்லாதது மிஸ் பண்றீங்களா நீங்க? யா, பத்திரனா வந்து இப்போ கொஞ்சம் மேட்சஸ் நல்லா விளையாட்டு தான் இருக்காரு. அவரை எதுக்கு இப்போ டக்குன்னு எடுத்தாங்களோ தெரியல. அதனால தான் நம்ம மிஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். I mean, obviously I expected CSK to play a little better than what the score they did, but it was very nice to see Dhoni come out and how do you feel? So it was very very exciting. It was very very exciting, and one of the reasons I even came for the match today is to see Dhoni, and I got the chance to like see him bat for 2 overs, so I was very very excited. I was shouting also a lot in the match and everything. So and even the crowd was crazy, like very level only, and it like I couldn't hear myself shout when everyone was
shouting out over there. So yeah, it was overall a good experience. பத்திரனா Yeah, I was definitely missing it. No, SRH fan. But yeah, I felt if Patirana was there, I think there would have been a different impact on the game. But yeah, but overall, I mean, good experience, but match should have gone. win or lose anything is happen you feel good Yeah, I feel good. Yes, definitely. Yes, yeah. நான் ஃபர்ஸ்ட் லைஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நல்லா தல தரிசனம் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு. எப்படி ஃபீல் பண்ணீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க தல வர்றத கூஸ் பம்ப்ஸ் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. தல வர்றப்ப எப்படி இருந்துச்சு அந்த கிரவுட் சேர் பண்ணதுல இருந்து சவுண்ட் வர்றதுல இருந்து எப்படி இருந்துச்சு நீங்க என்ன ஆமாம், பண்ணிருக்கீங்க ரொம்ப எல்லாரும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப எந்த இடத்துல ஹாப்பியாக மிஸ் இருந்துச்சு. பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்க பத்திரனாவும் இல்லை, அந்த துதுஷ் பாண்டியாவும் இல்லை, அதனால பவுலிங் கால் இல்லை, ஸோ விக்கெட் எடுக்க முடியல. அதே மாதிரி ஸ்கோரும் கம்மி தான், சேஸ் பண்ண முடியல, ஈஸி ஸ்கோர். தோனி வந்தது ஒரு வாக் பண்ணது அந்த அதான் அட்லீஸ்ட் தோனி பேட்டிங் ஆச்சு பார்த்துருந்தோம், அதுக்காக வந்தோம். கரெக்டாக 18th ஓவர் கிட்ட வந்தாரு, பார்த்துட்டோம்.